காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மள்ட்ட நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லையும் சரி, டெலிகிராம்லையும் சரி, எல்லாத்துலேயுமே கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் ஃப்ரீயாக எப்படி சிங்கப்பூர் போகிறது, அமௌண்ட்டு செலவு பண்ணாமல் எப்படி சிங்கப்பூர் போகிறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படிலாம் போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக முடியும். ஆனால் என்ன 1000 பேர் ட்ரை பண்ணாங்கன்னா ஒருத்தவங்களுக்கு தான் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குது. ஸோ நீங்களும் அப்படி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 4 வழி இருக்குது. அது எப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன், ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதிலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிடைச்சாலும் கிடைக்கலாம், கிடைக்காமையும் போகலாம். ஆனால் கிடைச்சிச்சுன்னா லக்கு தானே. சப்போஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட வந்து இப்போ 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி போகிறது, ஃப்ரீயாக போகிறதுன்றது பெரிய விஷயம் தானே. டிக்கெட் மட்டும் போட்டு போயிடலாம், ஓகேங்களா? அதுலேயும் கடைசி வழி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு சூப்பரான வழி. நான் என்னங்கிறத கடைசியாக சொல்கிறேன், ஓகேங்களா? யாராவது கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போயே அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தயவுசெய்து நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த மாதிரி நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு முன்னேறதுக்கு என்னென்ன வழி அப்படின்றத டெய்லி சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் லைஃப்பில் ஜெயிச்சிடலாம், ஓகேங்களா? நீங்கள் நல்லபடியாக சிங்கப்பூர் போயிட்டீங்க அப்படின்னா கூட அதுக்கப்புறமேட்டு நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்லை. யாருமே அது மாதிரி தான் எல்லாருமே போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளோட தயவு தேவையில்லை, அதனால் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நீங்கள் நல்லபடியாக சிங்கப்பூர் போகிற வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, 4 வழி என்னென்ன வழி அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த இதை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஏஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே, உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜாப்புக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஏஜ் லிமிட். அதாவது சிங்கப்பூரில் வந்துட்டு நீங்கள் 55 வயசு வரைக்கும் வேலை செய்யலாம். ஆனால் ஃப்ரெஷரை வந்து சிங்கப்பூருக்கு வேலைக்கு எடுக்கிறப்போ ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு ஏஜ் லிமிட் வச்சு தான் எடுப்பாங்க. சில கம்பெனியில் 33 வயசு வரைக்கும் எடுப்பாங்க, சில கம்பெனியில் 35 வயசு வரைக்கும் எடுப்பாங்க, சில வேலைகளுக்கு 40 வயசு வரைக்கும் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 35 வயசுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஃப்ரீ ஜாப் ட்ரை பண்ணி உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண வேணாம், ஓகேங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் ஏதாவது அமௌண்ட் கட்டி போகிற மாதிரி ஏதாவது ஜாப் வந்து அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி அந்த வாய்ப்பு கிடைக்காம கூட போயிடலாம். அதனால் வயசு கொஞ்சம் 30 34 33 வயசுக்குள்ளார இருக்கவங்க, இந்த மாதிரி 20 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளார நீங்கள் இருந்தால் மட்டும் இந்த மாதிரி ஃப்ரீ ஜாப்பை ஒரு 6 மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஃப்ரீயாக நான் ஜாப் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா 6 மாதமோ இல்லை 7 மாதமோ இல்லை 1 வருஷமோ இந்த மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 1 வருஷம் நம்ம ஃப்ரீயாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். கண்டினியூஸாக கடுமையாக ட்ரை பண்ணணும். இந்த நான் சொல்கிற இந்த 4 வழியிலே ட்ரை பண்ணி பார்ப்போம். அதில் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் டக்குன்னு அந்த டைம் முடியும் ஒரு டேட்டே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும், ஓகேங்களா? தனியாக ஒரு நோட் போட்டு கூட எழுதிக்கலாம். ஸோ அதில் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து இமீடியட்டாக வந்து நம்ம ஏஜெண்டை பார்த்தோ இல்லை பணம் கட்டியோ போகிற மாதிரி டக்குன்னு மூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு இன்னும் 1 மாதம் ட்ரை பண்ணுவோம், 2 மாதம் ட்ரை பண்ணி இப்படி ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகள் அதிகமாகும், உங்களுக்கு கிடைக்கிற வேலையும் கிடைக்காம போயிடும். அதனால் டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஃப்ரீ ஜாப்பை ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே, ஏஜி சொல்லிட்டேன், இதையும் சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட முக்கியமான விஷயம் சொல்லிட்டு நினைக்கிறேன். இது வரைக்கும் சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஃபஸ்ட்டு வே அதுவும் பெஸ்ட்டு வே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ட்ரை பண்ணுறது தான். எல்லாருக்குமே நல்ல நண்பர்கள் அமைகிறது கிடையாது. ஆனால் ஒரு சிலருக்கு அந்த நல்ல நண்பர்கள் அமைகிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இப்போ அவங்க சிங்கப்பூர் பணம் கட்டி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கம்பெனிலே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஜாப் வாங்கி கொடுக்க முடியும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவ்வளோ பணம் 4 லட்சத்துலேருந்து 6 லட்சம் 8 லட்சம் கட்டி போகிறாங்கல்ல, இவ்வளோ பணமும் வந்துட்டு கம்பெனி எந்த கம்பெனியுமே பணம் வாங்குறது கிடையாது. 1 ரூபா கூட உங்கள் காசை வாங்க மாட்டாங்க, வாங்கக்கூடாது. அதுதான் சிங்கப்பூரில் MOMோட ரூல்ஸ், ஓகேங்களா? ஸோ கம்பெனி வாங்காது. அப்போ இந்த காசு எல்லாம் எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஜென்ட்டுக்கிட்ட தான் போகுது. ஸோ சிங்கப்பூரில் இருக்க ஏஜெண்டாக இருக்கட்டும், இங்கே இருக்க ஏஜெண்டாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்களும் கமிஷன் வைக்க பெரிய அமௌண்ட்டாக அவங்கள்ட்ட வந்து நிற்கிது. ஸோ அதை நீங்கள் கட்டி போகிற மாதிரி இருக்குது, ஓகேங்களா? ஸோ கம்பெனி வந்து வாங்கவே வாங்காது. உதாரணத்துக்கு இப்போ என்னோட கம்பெனி சிங்கப்பூரில் இருக்குது அப்படின்னா, என் கம்பெனிக்கு ஆள் தேவைப்படுது அப்படின்னா, எங்கள் கம்பெனி HRஏ வந்து MOMல அப்ளை பண்ணி எல்லாமே ப்ராசஸ் பண்ண தெரியும் அப்படின்னா அவங்க டைரெக்டாக வந்து இப்போ என்னோட டாக்குமெண்ட், இப்போ உங்களோட டாக்குமெண்ட், நீங்கள் என் ஃப்ரெண்டாக இருக்கீங்க, ஃப்ரெண்டாக இல்லை என் சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க, நீங்கள் வந்து எனக்கு வேலை வாங்கி கொடுங்கண்ணான்னு சொல்கிறீங்க, என்னோட கம்பெனிக்கே வந்துட்டு ஆள் தேவைப்படுது அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட்டை என்னோட முதலாளிட்டையோ இல்லை என்னோட HRட்டையோ நான் கொடுத்தேன் அப்படின்னா
உங்களோட டாக்குமெண்ட் வந்து நீங்கள் குவாலிஃபைடு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அப்ளை பண்ணிடுவாங்க. MOMல அப்ளை பண்ணி IP வெளியாக்கிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கிளம்பி போக வேண்டியதான், டிக்கெட் மட்டும்தான் போட்டு போகணும். ஓகேவா? ஸோ சிங்கப்பூரில் இது மாதிரி உங்களுக்கு ஒரு நண்பர்கள் இருக்காரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க கம்பெனியில் ஆள் தேவைப்படுதான்னு கேளுங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க, வேறு கம்பெனியில் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலமாகவும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே போயிடலாம். இதுதான் ஃபஸ்ட்டு வே. ஓகேங்களா? ரெண்டாவது வே சொல்கிறேன். நம்ம வந்துட்டு ஃப்ரீ ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் லீகலாக வந்துட்டு என்னென்ன ஜாப் வேகன்சி போடுற எல்லா வெப்சைட்டோட நேமு, எல்லா அப்ளிகேஷனோட நேமையுமே நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? உதாரணத்துக்கு ஜாப் ஸ்ட்ரீட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி லிங்க்டின், இந்த மாதிரி நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. அது எல்லா வெப்சைட்டோட டீட்டெயில்ஸும் ஒரே வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதோட லிங்கையும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோவை போய் பாருங்கள். அந்த வீடியோவை போய் பார்த்து அதில் இருக்க அந்த எல்லா வெப்சைட்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த எல்லா வெப்சைட்டுக்குள்ளேயும் போயிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ், உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ணி அது மூலமாகவும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் ஜாப் ட்ரை பண்ணலாம். இது செகண்ட் வே. இதுலேயும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரு சில ஜாப்புக்கு வந்து நீங்கள் அதில் அப்ளை பண்ணல சிங்கப்பூர் சிட்டிசனால தான் அப்ளை பண்ண முடியும். சிங்பாஸ் ஐடி கேட்பாங்க. அந்த மாதிரி ஜாப்புக்கு வந்துட்டு உங்களால் வந்துட்டு டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒரு சில ஜாப்புக்கு மட்டும்தான் வந்து ஃபாரினர்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த வாய்ப்பு உங்களுக்கு நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்ளை பண்ணி இன்டர்வியூ அவங்க வந்து ஆன்லைனில் பண்ணலாம், மெயிலில் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். பண்ணி உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக சிங்கப்பூர் போகலாம். ஆனால் அது மூலமாக யாராவது உங்களுக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லி பெரிய அமௌண்ட் எதுவும் பணமாக கேட்டாங்க அப்படின்னா கட்டாதீங்க. ஏன்னா சப்போஸ் அது ஏமாத்துறதா இருந்துச்சு அப்படின்னா அவங்க பணம் போயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம சொல்கிறது ஃப்ரீ ஜாப், பணம் கட்டாமல் போகிறதுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ பெரிய அமௌண்ட்டெல்லாம் பணம் கேட்டாங்கன்னா கட்டி ஏமாந்துடாதீங்க. ஸோ இது வழியாகவும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது மூணாவது வழி என்னன்னு சொல்கிறேன். இப்போ இந்த நான் ரெண்டாவது வழி சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த வெப்சைட் மூலமாக போய் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த வெப்சைட் மூலமாக ட்ரை பண்ணுறப்ப இப்போ ஒரு கம்பெனியோட நேம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனியோட நேமை பர்சனலாக நீங்கள் கூகுளில் போய் எடுங்க. இது வந்து மூணாவது வழி நான் சொல்கிறது. இப்போ இந்த வேலை வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கு, ஆப்டாக இருக்குங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த கம்பெனி எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போய் அந்த கம்பெனியோட நேமு, அட்ரஸ் மட்டும் டைப் பண்ணி அந்த கம்பெனியோட நேம் ட்ரை பண்ணாலே வந்துடும். அப்படி வரலைனாலும் அட்ரஸும் அந்த இதில் இருக்கும். அதை நீங்கள் டைப் பண்ணீங்க, கூகுளில் போய் டைப் பண்ணிங்கன்னா அந்த கம்பெனியோட மொத்த ஹிஸ்ட்ரிக்குமே வரலாறுமே வந்துடும் உங்களுக்கு கூகுளில். ஸோ அதில் இருந்து இமெயில் ஐடி எடுங்க. ஃபோன் பண்ணாதீங்க, தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவங்கள. இமெயில் ஐடி எடுத்து அந்த இமெயில் ஐடிக்கு பர்சனலாக வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பரான மெயிலாக அனுப்பலாம். உங்களோட சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி இந்த மாதிரி கம்பெனியோட HR அவர்கள் இந்த மாதிரி நான் இங்கிலீஷில் எழுதி தான் அனுப்பணும். ஸோ இந்த மாதிரி இந்த உங்கள் வந்து நான் இதில் பார்த்தேன் ஜாப் எனக்கு கிடைக்குமா அந்த வேலை வாய்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பர்சனல் மெயில் அனுப்புகிறப்ப அவங்கள்ட்ட வந்து ரிப்ளை வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது மாதிரியும் ட்ரை பண்ணலாம். இது மூணாவது வழி. இந்த 3 வழியுமே நீங்கள் பெஸ்ட்டுன்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் எந்த வழி பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நான் 4வது வழி என்ன அப்படின்றத சொல்கிறேன். 4வது வழி வேறு ஒன்றுமே கிடையாது, நம்ம சேனல் தான். ஓகேங்களா? நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராம் குரூப் இருக்குது. டெலகிராம் குரூப்போட லிங்கை வந்து இங்கே ஷோ பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களோட ஃபோனில் டெலகிராம் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த இதில் போடுற ஜாப் வேகன்சி எல்லாத்தையுமே பாருங்கள். நிறையா இது வந்துட்டு லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமாக சிங்கப்பூரில் வந்துட்டு நம்ம ஜாப் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஹச்ஆர்கள் வந்து ஹச்ஆராக இருக்கட்டும் இல்லை ஏஜென்சியாகவே இருக்கட்டும் ஃப்ரீ ஜாப்னு இந்த மாதிரி ரிக்குயர்மெண்ட் வரும். இதுக்கு முன்னாடியே நம்ம ஃப்ரீ ஜாப் வாங்கி கொடுத்து நல்லபடியாக சிங்கப்பூரில் போய் வேலை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கம்மியான அமௌண்ட் 40,000, 30,000, 50,000, 60,000. இப்போ இந்த வீடியோ வந்து இப்போ ஏப்ரல் மாதம் நான் பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்னா மார்ச் மாதத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி கம்மியான அமௌண்ட்டில் வந்துட்டு ஒருத்தருக்கு வந்து நம்ம ஜாப் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அது அவர் போன டேட்டு எல்லாமே வந்து நம்ம டெலகிராமில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். வெறும் 60,000 ரூபாயில் ஜாப் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம சேனலும் ஒரு சிறந்த வழி தான். ஃப்ரீ ஜாப்பும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ 4வது வழி என்ன அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். டெலகிராம் சேனலில் முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சிங்கப்பூர் போயிருவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 4 வழியிலையுமே ஒரு குறிப்பிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஜாப் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஒன்று கிளிக் ஆகி நீங்கள் போயிடலாம். இதுக்கு முன்னாடி இந்த ஜாப் ஸ்ட்ரீட் இந்த அப்ளிகேஷன் நம்ம ஃப்ரீ ஜாப்னு போட்டிருந்தோம்ல, அதை பார்த்துட்டு அந்த வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணி 2 பேர் சிங்கப்பூர் போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் மற்றவங்க போனாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆக போகுது. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா IT ஃபீல்டில் வந்து போயிருக்காங்க. இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியராக போயிருக்காப்புல. ஸோ இந்த மாதிரி 2 பேர் இலவசமாக ஃப்ரீயாக பணம் கட்டாமல்
சிங்கப்பூர் போயிருக்காங்க. ஸோ இது மாதிரி அந்த 2 பேரோட நீங்களும் 3வது ஆளாக சேரணும்னு நினச்சிங்கன்னா இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நாள் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் இந்த தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, கேளுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.